ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பொழுது நடைபெறும்? கன்னி ராசினா அதில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கும் திருமணம் எப்பொழுது நடைபெறும்? பொதுவாக திருமணம் நடைபெறணும் அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடமும் 7ஆம் வீட்டு அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் 7ஆம் வீடாகும். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய கிரகமும் 7ஆம் வீடும் நீங்கள் பிறக்கும் போது நல்ல நிலைமையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் உங்கள் ஜாதகத்தில் திரிகோணாதிபதிகளாக வரக்கூடிய கிரகங்கள் 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, ராசி அதிபதி இந்த கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். இந்த மாதிரி கிரக அமைப்பில் இருந்து ராசி அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி அல்லது 7ல் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகங்களோட தசா புத்தி ஆந்திரகம் உங்களுக்கு எந்த வயசில் வருதோ அப்போது உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சுப காரியங்கள் நடைபெறும். பொதுவாக ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும் பத்தாது. நல்லா இருக்கக்கூடிய கிரகங்களோட தசா புத்தி அந்தரங்கம் வாலிப வயதிலே வந்தாலும் உங்களுக்கு இளம் வயதிலேயே திருமணம் நடைபெறும். திருமணத்துக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. அளவுக்கோ பணத்துக்கோ பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பொதுவாக திருமணம் ஆகணும்னா கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் நல்லபடியாக இருந்தனால் மட்டும் பத்தாது, நல்லா இருக்கக்கூடிய கிரகங்களோட தசா புத்தி அந்தரங்கம் வாலிப வயதிலேயே வந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். மொத்தத்தில் கிரக நிலைகளும் நல்லபடியாக இருக்கணும். நல்லா இருக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி அந்தரங்கம் வாலிப வயதிலேயே வந்துச்சுனாக்கா உங்களுக்கு திருமணம் வாலிப வயதிலேயே நடைபெறும். நன்றி.